என்டிஏ கூட்டணியில நாங்க வெளியில போனப்ப அண்ணன் ஓபிஎஸ் போனப்ப அதை பெருசா பறைசாற்றினீங்க. மீண்டும் அதுல டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வந்த பொழுதும் உங்களுக்கு முகத்தில் ஈயாடவில்லை. நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்காத அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எங்களுக்குள்ள மனமாச்சரியங்களை கருத்து வேறுபாடுகளை எல்லாம் மறந்துவிட்டு ஒதுக்கி வச்சிட்டலாம் இல்ல மறந்துவிட்டு நாங்கள் எல்லாம் அம்மாவின் வளர்ப்புகள், அம்மாவின் தொண்டர்கள், அம்மா வளர்த்த பிள்ளைகள் என்கிற ஒரே புள்ளியில புரட்சி தலைவரும் அம்மா அவர்களும் இருந்தால் இந்த தேர்தலில் என்ன நிலைப்பாடு எடுத்திருப்பார்கள், யாரை வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பார்களோ அதே மனநிலையில் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம். என்டிஏ கூட்டணியில முழு மனதோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த ஒரு அழுத்தமும் இன்றி இணைந்திருக்கிறோம். அதுபோல நாங்கள் நீங்களாம் 6 சீட்டு 7 சீட்டு அப்படிலாம் போடுறதெல்லாம் பொய் என்பதை எங்கள் கூட்டணி நிர்வகிக்கும். எதுக்கு இவ்வளவு லெங்க்தியா சொல்றேன்னா, திரு விஜய் அவர்கள் திமுக ஆட்சியை வீழ்த்தணும்னா அந்த வேலையை பார்க்கட்டும். புரட்சி தலைவர் படத்தை போட்டுக்கிறாரு, எனக்கு ரோல் மாடல்கள் புரட்சி தலைவர் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவின் ஆட்சியில அதிமுக ஆட்சி ஊழல் ஆட்சிங்கிறார், ஊழல் கட்சிங்கிறார். 21 வரை அம்மாவின் ஆட்சி அண்ணன் பழனிசாமி அவர்கள் தலைமையில் நடந்த பொழுது அதில் அமைச்சராக இருந்த போதுதான் பெரும் மதிப்பிற்குரிய அண்ணன் KA செங்கோட்டையன் மே மாதம் வரைக்கும் அமைச்சராக இருந்துட்டு தான் அவரு அந்த கட்சியில இருந்தவர் ஆட்சியில. அவரை நீங்க உங்க கட்சியில சேர்த்துக்கிட்டு ஊழல் கட்சி அதிமுக என்பது சொல்வது தவறு. கொஞ்சம் வெளியில வந்து பாருங்க, சுத்தி உள்ளவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு நீங்க பேசாதீங்க அப்படின்னு சொன்னா கோச்சிக்கிறாரு. நான் சொல்றது, விஜய் அவர்கள் எங்களுக்கு எதிரி அல்ல, எங்களது ஒரே எதிரி திமுக தான். தீய சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் புரட்சி தலைவர் அவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். அம்மா அவர்கள் எங்கள் ரத்தத்தில் ஊட்டிய வளர்த்த பாடம். அதற்காகத்தான் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம். இதுல வேற எந்தவித உள்நோக்கமும் இல்லை, எந்த அழுத்தமும் இல்லை. இன்னும் சில பேர் சொல்றீங்க, இப்ப சகோதரி கனிமொழி அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு வந்தா அமைதியா இருக்கீங்க. நானோ அண்ணன் ஓபிஎஸ்ஓ அண்ணன் எடப்பாடி அவர்களோ டெல்லிக்கு போயிட்டு வந்தா அழுத்தங்கிறீங்க.